லைஃப்ல நாம எதிர்பார்க்குற மாரி எல்லா நேரத்துலயும் எல்லாமே நடந்துராது. நாம நெனைக்கிற மாதிரியே எல்லாமே நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் என் லைஃப்ல என்ன சுவாரஸ்யம் இருக்கும்? ஆனா, அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்காம போச்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம போட்டு இப்போ நம்மள ரொம்ப படாப்படுத்திரும். செல்ஃப் ப்ளேமிங் பண்ணிப்போம். இதுக்கு இந்த தப்புக்கு யார் காரணம்? இந்த இழப்புக்கு யார் காரணம்? அப்படின்னு கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சு, நம்மள நாமே ரொம்ப ஹர்ட் பண்ணிப்போம். ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவோம். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுலேருந்து நம்மளெல்லாம் தற்காத்துக் கொள்றதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஷிகடா கனாய். இட் கேனாட் பி ஹெல்ப்ட் அப்படின்னு அதுக்கு மீனிங். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்டில பார்க்க போறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். இந்த ஷிகடா கனாய் அப்படிங்கிறது வந்து இந்த ஒக்கினாவா அப்படிங்கிற ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த ஒக்கினாவா பகுதி இருக்கு இல்லையா? அது எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா, அங்க வந்து எல்லாருக்கும் வயசு 120, 130 வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான். அப்புறமா அங்க வந்து ஈக்கிகாய் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலாசபி ஃபாலோ பண்ணி, அங்க இருக்கவங்கலாம் ரொம்ப ஹேப்பியா, ஹெல்த்தியா ரொம்ப காலத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு, இப்ப வரைக்கும் எல்லாரும் அந்த புத்தகங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஈக்கிகாய் வந்து இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, கட்டாயம் அத தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் அது. லைஃப்போட பர்ப்பஸ வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம நடந்துக்கிறது. அதே மாதிரி இந்த ஷிகடா கனாய் இதுதான் ஒகினாவா மக்களோட நீண்ட ஆயுளுக்கும், மகிழ்ச்சிக்கும் வெறும் ஈக்கிகாய் மட்டும் ஹெல்ப் பண்ணல. இன்னொரு விஷயமும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அதுதான் ஷிகடா கனாய். இட் கேனாட் பி ஹெல்ப்ட். அதாவது நம்ம எல்லா நேரத்திலயும் நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியும்னு நெனைக்கிறோம். எல்லாமே நாம நெனைச்சற மாதிரியே நடந்துரும்னு நம்ம நெனைக்கிறோம். எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நெனைச்சிர்றோம். அப்படி நெனைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது நடக்காத போது நம்ம ரொம்ப சோர்வடைஞ்சிடுறோம். அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையிலிருந்து வெளிய வர்றதுக்கு தான் இந்த ஷிகடா கனாய். அதாவது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஷோகனாய். ஷோகனாய் அப்படின்னா லெட் இட் கோ. இத வந்து விட்டு தொலைங்க அப்படிங்கிறது தான். தேவையில்லாத ட்ராமாலாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் மோசமா நடந்துருச்சுன்னா, இந்த அப்படியே ஒரு ஸ்டெப் வெளிய வந்துட்டு, நான் வந்து இத பத்தி ரொம்பலாம் ஒரி பண்ணிக்க போறதில்ல. இது என்னான்னு பத்தி நான் கவலைப்பட போறதில்ல. அ இந்த தேவையில்லாத ட்ராமா எல்லாத்தையும் நான் தவிர்த்துட்டு, நான் மூவ் ஆன் ஆக போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறது. அதாவது 5 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை எனக்கு ஒரு மேட்டரா இருக்குமா? 5 மாசம் கழிச்சு இந்த பிரச்சனை ஒரு மேட்டரா இருக்குமா? அப்படி இருக்காது அப்படின்ற பட்சத்தில, இதுக்கு நான் 5 நிமிஷம் கூட நான் தரமாட்டேன் அப்படின்னு முடிவு பண்றது தான் இந்த ஷிகடா கனாய். நம்ம வந்து பெரும்பாலான நேரத்தில என்ன பண்ணுவோம்னா, இதையே நெனச்சு நெனச்சு வருந்தி வருந்தி சோகத்தில ஆழ்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து அந்த லெட் இட் கோ அப்படிங்கிற அந்த மனநிலைய வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஷிகடா கனாய்ல. நம்ம வந்து ஒரு காட்டுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. நல்ல நைட் நேரம். ஒரு காட்டுல தனியா போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு மாட்டிக்கிறீங்க. சுத்தி ஒரே இருக்கு. எந்த பக்கம் போறதுன்னே உங்களுக்கு தெரியல. எப்படியாவது தப்பிச்சு இங்கேருந்து வெளிய போயிடணும் அப்படின்னு ஒரு பதட்டம் வருது. இருந்து தீர்ந்துருச்சு. உங்க ஃபோன் ஒர்க் ஆகல. எதுவுமே பண்ணலன்னா, அப்ப அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே பதட்டமாயி குடுகுடுன்னு அந்த பக்கம், இந்த பக்கம் குறுக்கா மறுக்கா ஓடுவோம், பயப்படுவோம், என்னென்னமோ பண்ணுவோம்ல. அப்படியெல்லாம் பண்ணாம, ஒளி எந்த பக்கம் இருக்கோ, அத நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஒரு தியரி. அப்போ அந்த ஒளி தான் ஷிகடோ கனாய்ன்றான் ஜப்பான்காரன். ஸோ நம்ம வந்து அந்த ஒளிய நோக்கி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயி போய்க்கிட்டே இருந்தோம்னா, நம்ம வந்து நிச்சயமா அந்த ஃபீல்ல இருந்து வெளிய வந்துருவோம் அப்படின்றாங்க. இந்த லெட்டிங் கோ அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து ஒரு புத்திஸ்ட் ஃபிலாசபிலேருந்து தான் வருது. என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே இருக்க தேவையில்ல. அத அப்ப அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து உங்கள ரொம்ப ஃப்ரீ பண்ணும். உங்களுடைய மனத, உங்களுடைய உடல ரொம்ப ஃப்ரீ பண்ணக்கூடியதா இருக்கும். ஆனா, நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி சின்ன சின்ன இழப்புகள், சின்ன சின்ன தோல்விகள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே அலைவோம். அப்படியெல்லாம் அலைய தேவையில்ல. நீங்க எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு ஃப்ரீயா இருங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஷிகடா கனாய். இந்த ஷிகடா கனாய வந்து ஃபாலோ பண்றதுக்கு வந்து ஒரு 5 ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் அந்த 5 ஈஸி ஸ்டெப்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லி தரேன் இன்னைக்கு. அதாவது ஏதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரோலா உங்க கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, நீங்க உடனடியா பண்ண வேண்டியது டீப் பிரீத்திங். முதல்ல என்னடா இவன் நானே தோல்வியில இருக்கேன், இல்ல ஏதாவது இழந்து நிக்கிறேன். அப்ப போய் என்னை டீப் பிரீத்திங் பண்ண சொல்றேன்னா, அது ஹெல்ப் பண்ணும். என்னன்னா, மூக்கு வழியா, வாய் வழியா கிடையாது. மூக்கு வழியா ரொம்ப ஆழ்ந்து நம்முடைய வயிறு வரைக்கும் டீப்பா பிரீத்திங். உள்ள இழுக்கிறது, வெளிய விடுறது. இது வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம்
இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரும்போதெல்லாம், உடம்போட ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் மட்டும் தான் ரொம்ப டைட் ஆகும். லைக் நெத்திக்கு நடுவுல, பின் மண்டையில, இல்ல உங்க கைகள், இல்ல உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தாடை, அந்த மாரி ஏதோ ஒரு பகுதி வந்து ரொம்ப டைட் ஆயிருமா. அந்த பகுதிய நோக்கி பிரீத் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த டீப் பிரீத்திங்ல. இது வந்து ஷிகோடா ஒரு ஒரு மெத்தட். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கே ஒரு ஓகே, கொஞ்சம் மைண்ட் வந்து சைலன்ட் ஆகுது அப்படிங்கிற மாரி. அடுத்தது டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். யாரோடையும் உங்கள கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மாரி பெரும்பாலான நேரங்கள்ல நம்ம தோற்கும்போது, ஏதோ ஒண்ணு இழக்கும்போது நமக்கு என்ன ஆகும் தெரியுங்களா? உடனே யாருக்கெல்லாம் கிடைச்சதோ, யாருக்கெல்லாம் ஜெயிச்சாங்களோ, யாருக்கெல்லாம் அது அக அ யாருக்கெல்லாம் நிகழ்ந்துச்சோ, அவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிப்போம். கம்பேர் பண்ணிட்டு, "ச்சே! எனக்கு கிடைக்காம போயிருச்சு. அந்த நாய்க்கு கிடைச்சிச்சுடா" அப்படின்னு நமக்கு தோணும்ல. அதனாலேயே நம்ம ரொம்ப ஹர்ட் ஆவோம். ஸோ அந்த கம்பேரிசனே தேவையில்ல. நமக்கு என்ன கிடைக்கணுமோ, அது நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரிலீவிங் ஃபீல் கிடைக்கும். அப்படின்னு இந்த சிகடோ கனாயில சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து ரிலீவிங்கா இருக்கணும்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்காதது மத்தவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு நெனச்சு பொறும வேண்டாம். அப்படிங்கிறது தான். ஸோ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அடுத்தது அ இந்த மாரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா, இடிஞ்சு போய் ஒரே இடத்துல உட்காந்துருப்போம். அப்படி இல்லாம, மெதுவா இறங்கி பக்கத்தில ஏதாவது பார்க் இருக்கு, இல்லைன்னா ரோடு இருக்குன்னா, மெதுவா இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க. சைலன்ட்டா மெதுவா நடந்துட்டு வந்தா போதும். உங்க மனசு தானா ரிலாக்ஸ் ஆயிடும்ன்றாங்க. நம்ம பெரும்பாலான நேரத்தில நடக்க மாட்டோம். இறங்கி வீட்ட விட்டு இறங்கி ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வந்தா, உங்க மனசு வந்து ரொம்ப கிளீனா, அமைதியா இருக்கும் அப்படின்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா ஒரு பாயிண்ட் இருக்கு. அது என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப நல்ல நண்பர்கள் இருப்பாங்கல்ல, நம்ம நண்பர்கள். நண்பர்கள் கிட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்றாங்க. ஒகினாவா மக்கள் வந்து இந்த ஈக்கிகாய் மக்கள்லாம் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து போற்றி கொண்டாடக்கூடியவங்களா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அத தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்ச நேரம் ஜாலியா பேசுங்க. உங்களுடைய எல்லா இதுவும் பறந்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஷொகனாய் லெட்டிங் கோ அப்படி இந்த ஷோகனாய் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா இருக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஷிகடோகனாய் அப்படிங்கிற கான்செப்ட். இந்த ஷிகடோகனாய் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் சொல்லக்கூடிய செய்தி. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்க கண்ட்ரோல்ல இல்லாம ஒண்ணு நடக்குது அப்படிங்கும் பட்சத்தில, உங்க கண்ட்ரோல்ல அந்த விஷயத்த இப்போ யாரோ ஒருத்தர் உங்கள பத்தி அவதூறா பேசுறாங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ ஒண்ணு செஞ்சுடுறாங்க. யாராலயோ உங்களுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம் நடக்காம போகுதுன்னா, இதெல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம். அதனால அதுக்காக பெருசா வொரி பண்ணிக்காம, ஜஸ்ட் லெட் இட் கோ. அப்புறம் நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இட் வில் ஹெல்ப் யூ. நாளைக்கு வேற ஒரு நல்ல டாபிக்கோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயோ ஒலி பாட்காஸ்ட். ஹேப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க.